Okay, good evening, students. இந்த மைக்ரோஃபைலேரியா வந்து in limb glands joinals develop into adults. இந்த குட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுது. These accumulation of worms black the lymphatic system. blackனு அடைச்சிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன புழுவெல்லாம் நிறைய சேர்ந்து இந்த லிம்பாட்டிக் சிஸ்டத்தையே போய் அடைச்சிக்குது. அண்ட் ரிசல்ட்டிங் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிம்ப் நோட்ஸ். லிம்ப் நோட்ஸ் எல்லாம் பெருசாக வீங்கிடும். In some cases, obstruction of lymph vessels cause elephantiasis அப்படின்னா யானைக்கால். ஒரு சில கேஸில் இது முழுசாக அடைச்சிக்கிட்டு லிம்ப் வெசல்ஸ் வந்து பெருசாக வீங்கி போயிடும். இதுக்கு பேர் தான் ஃபைலாரியாசிஸ் அப்படின்னு சொல்லி பேர். லிம்ஸில் அடைச்சிக்கும், ஸ்கோட்டல் அடைச்சிக்கும், மெமரி கிளான்ஸில் அடைச்சிக்கும். இந்த மாதிரி 3 பகுதியிலையும் அடைச்சிக்கும். இதுக்கு பேர் தான் எலிஃபன்டையாசிஸ். இதுக்கு பேர் என்ன? எலிஃபன்டியாசிஸ். நெக்ஸ்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பர்சனல் ஹைஜீனி அண்ட் பப்ளிக் ஹைஜீனி. எப்படி நம்ம பர்சனல் ஹைஜீனியா பப்ளிக் ஹைஜீனியா பர்சனலாக கரெக்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இது. ஹைஜீன் இஸ் எ செட் ஆஃப் ப்ராக்டிஸ் பர்ஃபார்ம்டு பை கன்சர்வ் ஹெல்த், குட் ஹெல்த். உடல் நலத்தை நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதுக்கு பேர் தான் பர்சனல் ஹைஜீன். According to World Health Organization, hygiene refers, இது ஒரு definition நோட் பண்ணிக்கோங்க. A condition practice that helps the maintenance of health prevent the spread disease is called as hygiene. hygiene என்னன்னா அது ஒரு ப்ராசஸ். அது என்ன பண்ணால் மெயின்டைன் த ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணும், நோய் வராமல் நோய் பரவாமல் தடுக்கும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் ஹைஜீனிக் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் பர்சனல் ஹைஜீனி. பர்சனல் ஹைஜீனி நாம் ஒவ்வொருத்தரும் சொந்தமாக அவங்களோட ஹைஜீனி டெவலப் பண்ணிக்கிறது பேர் பர்சனல் ஹைஜீனி. இட் ரெஃபர்ஸ் மெயின்டைனிங் தி பாடி, ஒன்ஸ் பாடி க்ளீன், பாத்திங் குளிக்கணும், வாஷிங் ஹேண்ட்ஸ் கை கழுவிக்கணும், ட்ரிம்மிங் ஃபிங்கர் நெயில்ஸ் நம்முடைய நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கணும், வியரிங் க்ளீன் க்ளோத்ஸ் சுத்தமான ஆடைகள் அணிஞ்சிக்கணும். அண்ட் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ் அட்டன்ஸ் ஆஃப் கீப்பிங் சர்ஃபேசஸ் ஃப்ரம் தி ஹோம் ஒர்க் பிளேஸ் இன்க்ளூடிங் டாய்லெட்ஸ், பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ், கிளீன்ஸ் பாத்ரூம் ஃப்ரீ. இதெல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும். பாத்ரூமு க்ளீனு, டாய்லெட்டு, ஒர்க் பிளேஸ் இது எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு பேர் தான் பர்சனல் ஹைஜீனி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் பப்ளிக் பிளேஸ் டீம் வித் இன்ஃபெக்ஷன். பப்ளிக் பிளேஸில் இன்ஃபெக்ஷன் இருந்தால் நமக்குள்ளேயும் வந்துடும். கண்டாமினேஷன் ஆர் ஜேம்ஸ். இட் சீம்ஸ் எவ்ரி சர்ஃபேஸ் வி டச். நம்ம எல்லாத்தையும் தொட்டுக்கிட்டு தான் இருக்கும். அண்ட் தர் ஏர் வில் பி பிரீத்திங். நம்ம மூச்சு வாங்கிட்டு இருக்கிறோம். வித் பொல்யூட்டன்ஸ், பொல்யூஷனோடு சேர்த்து மூச்சு வாங்கிக்கிறோம். மைக்ரோப்ஸ், இந்த காற்றில் மைக்ரோப்ஸ் இருக்குது, பொல்யூஷன் இருக்குது, எல்லாமே கலந்துருக்கு. அதை நம்ம மூச்சு வாங்கிட்டு தான் இருக்கும். It is not just a public place and unclean. Public place unclean இல்லைனா, but we might amazed to number of people who do not wash their hands before taking food. இப்படி இவ்வளோ பொல்யூஷனாக இருக்கும்போதே ஒரு சில பேர் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுகுறது கிடையாது. ஆஃப்டர் விசிட்டிங் தி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்த பின்னாடி ஹூ ஸ்னீஸ் தும்மல் இருந்துச்சுன்னா வித்தவுட் கவரிங் தேர் ஃபேஸஸ். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்த பின்னாடி ஆர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்த பின்னாடியும் இல்லை இருமும் போதும் தும்மும் போதும் கவரிங் தர் ஃபேஸ். மெனி இன்ஃபெக்ஷன் டிசீசஸ், டைஃபாய்டு, அமீபியாசிஸ், ஆஸ்காரியாசிஸ் டிரான்ஸ்மிட்டட் டு கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தால் கை கழுவிட்டு வரணும். தும்மும் போது முகத்தை கையெல்லாம் வாய் பற்றிட்டு தான் தும்பணும், ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கணும். அப்படியெல்லாம் பண்ணலன்னா டைஃபாய்டு டிசீஸ், அமீபியா டிசீஸ், மலேரியா, ஆஸ்காரிஸ், ஃபுட் அண்ட் வாட்டர்லாம் வரும். Advancement of science and technology provide the effects of controlling measures of many infection and non-infectious disease. இப்போல்லாம் சயின்ஸில் நிறைய பரவும் நோய்கள், பரவாத நோய்களை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துடுச்சு. தி யூஸ் ஆஃப் வேக்சின்ஸ். இதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம தடுப்பு மருந்துகள் போட்டுக்கணும். அடாப்ட் டு இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்ஸ் டு தி எரிகேட் தி ஸ்மால் பாக்ஸ். இப்படியெல்லாம் போட்டு தான் சின்னம்மை அப்படிங்கிற நோயை சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியாவிலேருந்து வெளியேற்றிட்டோம். மோரோவர் லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் போலியோ, டிப்தீரியா, நிமோனியா, டெட்டனஸ் இதெல்லாம் இப்போ அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி இதே மாதிரி இந்த நோயை வெளியே அனுப்பணும். யூஸ் தீஸ் வேக்சின்ஸ் பை கிரியேட்டிங் அவேர்னஸ் எமாங் த பீப்புள்ஸ். மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த நோய் எல்லாத்தையும் நாம் தடுத்து நிறுத்தணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பேசிக் கான்செப்ட் ஆஃப் இம்யூனாலஜி. இம்யூனாலஜியோட பேசிக் கான்செப்ட்னா என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், பேசிக் கான்செப்ட் ஆஃப் இம்யூனாலஜி.
இம்யூனாலஜி ஸ்டடி ஆஃப் இம்யூன் சிஸ்டம். நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றி படிக்கக்கூடிய சயின்ஸுக்கு பேர் இம்யூனாலஜி அப்படின்னு சொல்லி பேர். த சிஸ்டம் ப்ரொடெக்ட்ஸ் த இன்வேடிங் ஃப்ரம் வேரியஸ் மைக்ரோ இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸ் இஸ் கால்ட் அஸ் மைக்ரோஆர்கனிசம்ஸ். நோய் பாதிக்கக்கூடிய கிருமிகள்லேருந்து நம்ம உடம்பை பாதுகாக்கக்கூடிய சிஸ்டத்துக்கு பேர் இம்யூனாலஜி அப்படின்னு சொல்லி பேர். இட் ரெஃபர்ஸ் டு தி ஆல் மெக்கானிசம் யூஸ்டு டு த பாடி ஃபார் ப்ரொடெக்ஷன் என்விரான்மெண்டல் ஏஜென்ட்ஸ் தி ஃபாரின் ஆஃப் தி பாடி. இது வந்து நிறைய மெக்கானிசம்ஸ் பாடி யூஸ் பண்ணி நமக்கு நோய் வராமல் காப்பாற்றி கொடுக்கும். அது என்னென்ன மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், when the immune system does not function efficiently, நம்முடைய இம்யூன் சிஸ்டம் ப்ராப்பராக ஒர்க் ஆகலைன்னா an individual leads to the infection, நமக்கு நோய் வந்துடும், causing disease, நோயை உருவாக்கிடும். The overall ability of body fight against the disease causing pathogen is called immunology. ஓவரால் அப்படின்னா மொத்தமாக, அதாவது நோயிலிருந்து நமக்கு நோய் வராமல் காப்பாற்றுகிறதுக்கு, கிருமிகளை எதிர்த்து ஃபைட் பண்ணுறதுக்கு நம்முடைய பாடி என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்குதோ அதுக்கு பேர் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி பேர், நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லி பேர். நமக்கு நோய் வராமல் கிருமிகள்லேருந்து உடம்பை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம பாடி எடுக்குதோ அதுக்கு பேர் இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லி பேர். இட் இஸ் ஆல்சோ கால்டு டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ், நோய் தடை காப்பு அப்படின்னு சொல்லலாம். லேக் ஆஃப் இம்யூனிட்டி, இம்யூனிட்டி இல்லைனா இஸ் நாட் சஸ்டபிலிட்டி ஆர் இம்யூனிட்டி ஹைலி ஸ்பெசிஃபிக். இம்யூனிட்டி இல்லைனா நோய் வந்துடும். சரிங்களா? இம்யூனிட்டி இஸ் ஹைலி ஸ்பெசிஃபிக். இது வந்து ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக சிறப்பாக செயல்படும். நார்மலி மெனி ஆஃப் ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி இம்யூன் சிஸ்டம் இனிஷியேட் தி டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் எலிமினேஷன் ஆஃப் இன்வேடிங் ஆர்கனிசம் எனி டாக்ஸிக் மாலிகுல்ஸ் ப்ரொவைட் தம். நார்மலாக நம்ம உடம்புக்குள்ளே வரக்கூடிய கிருமிகளை இனிஷியேட் பண்ணி டிஸ்ட்ரக்ஷனை அழிக்கணும் அல்லது எலிமினேஷன். ஒன்றா கிருமிகளை அழிக்கணும், இல்லைனா வெளியே கொண்டு போய் போட்டுரும். ஃபார் இன்வேடிங் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ், உள்ளே புகுந்து வரக்கூடியது. சரிங்களா? தீஸ் இம்யூன் ரியாக்ஷன்ஸ் ஆர் டிஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு அழிக்கிறது இன் நேச்சர். இதெல்லாம் வந்து கிருமிகளை அழிக்கும் தன்மை கொண்டது. அண்ட் ஆர் மேடப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் ஒன்லி மாலிகுல்ஸ். தே ஆர் ஃபாரின். ஃபாரின் என்ன? வெளியிலிருந்து உள்ளே வர்றதுக்கு பேர் ஃபாரின். உடம்புக்கு வெளியிலிருந்து உள்ளே வர பொருள்களை அடையாளம் கண்டு அதை மட்டும் அழிக்கும். ஃப்ரம் தி ஹோஸ்ட் ஆர் நாட் தோஸ் ஆஃப் ஹோஸ்ட் செல்ஃப். நம்ம உடம்புல உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களை அது அழிக்கக்கூடாது. வெளியிலேருந்து வர பொருள்களை மட்டுமே அது அழிக்கும் தன்மை கொண்டதாக இருக்கும். The ability to distinguish foreign molecules from the cells, another fundamental feature of immune system. நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு இன்னொரு பண்பு இருக்குது. என்னென்னா, பாடிக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய பொருள் எது, பாடியே உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் எதுன்னு சொல்லி அது ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிக்கும். அது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். ஓகேங்களா? டிஸ்டிங்விஷ் தி ஃபாரின் மாலிகுல்ஸ் அப்படின்னா வெளியிலேருந்து வந்த பொருள், ஃப்ரம் செல்ஃப் அப்படின்னா என்னோட பாடி பொருள், பாடியோட பொருள் எது, வெளியிலேருந்து வந்த பொருள் எதுன்னு சொல்லி ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸ் டிஸ்டிங்விஷ்னால் கண்டுபிடிக்கிறது. இது கண்டுபிடிச்சிக்கும். கவர் occasionally fails to make the destruction of react with the destructively against the host own molecules such is called as autoimmune disease. ஒரு சில நேரங்களில் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் நம்ம பாடியிலேருந்து வெளியிலேருந்து வந்த பொருள் எது, நம்ம பாடியால் மேக் பண்ண பொருள் எது அப்படிங்கிறதுல கண்டுபிடிக்கிறதுல கன்ஃபியூஷன் ஆயிரும். அப்படி கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னா நம்முடைய உடம்பு உற்பத்தி பண்ண பொருள்களையே அதை அழிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஆட்டோன்னு என்ன? தானே. இம்யூன்னா என்ன? நோய் எதிர்ப்பு சக்தி. நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல இருக்கிற பாடியை அழிச்சதுன்னா அதுக்கு பேர் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். சரியா? இட் கேன் பி ஃபேட்டல் ஆர்கானிசம். இது வந்து சாகடித்து இதில் போய் முடியும், கொன்றும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இம்யூனிட்டி பார்க்கலாம். இம்யூனிட்டினா நோய் எதிர்ப்பு சக்தி. நோய் எதிர்ப்பு சக்தி ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று இன்னேட் இம்யூனிட்டி, அடாப்டிவ் இம்யூனிட்டி. இன்னேட் இம்யூனிட்டி அப்படின்னா உடம்புக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக்காக உற்பத்தி ஆகிற இம்யூனிட்டிக்கு பேர் இன்னேட் இம்யூனிட்டி. அடாப்டிவ் இம்யூனிட்டின்னு என்ன? வேற ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டோம்னா அதுக்கு பேர் அடாப்டிவ் இம்யூனிட்டி. இது ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று நேச்சுரல், இன்னொன்று ஆர்டிஃபிஷியல். நேச்சுரல் அப்படின்னா இயற்கையானது, ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா வேற ஒரு இடத்துலேருந்து வாங்கிக்கிறது. ஓகேங்களா? நேச்சுரல் ஆக்டிவ் இம்யூனிட்டினா இயற்கையாகவே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த வாங்கிக்கிட்டால் அதுக்கு பேர் நேச்சுரல் ஆக்டிவ் இம்யூனிட்டி. நேச்சுரல் பேசிவ் இம்யூனிட்டின்னா என்னென்னா இயற்கையாக ஒரு இடத்துலேருந்து உற்பத்தி ஆகி வாங்கிக்கிறது. இப்போ அம்மாவிலேருந்து உற்பத்தியான ஆன்டிபாடிஸ் குழந்தைக்கு போய் காப்பாற்றினா அதுக்கு பேர் நேச்சுரல் பேசிவ் இம்யூனிட்டி. ஓகேங்களா? ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா இது அதாவது நம்ம உடம்புல உற்பத்தி ஆகாது, வேறு ஒரு இடத்துலேருந்து வாங்கிக்குவோம். சரி. ஆர்டிஃபிஷியல் ஆக்டிவ் அப்படின்னா நம்ம காய்ச்சல் வந்துச்சுன்னா போய் ஊசி போட்டுக்கிறோம் இல்லையா, அதுதான் ஆர்டிஃபிஷியல் ஆக்டிவ் இம்யூனிட்டி.
பேசிவ் இம்யூனிட்டினா நம்ம உடம்புக்குள்ள ஆன்டிபாடி உற்பத்தி பண்ண முடியாது. அதனால் வேற ஒருத்தருந்து கடை வாங்கி உள்ளுக்குள்ளே செலுத்திட்டு அதை சரி பண்ணிக்கிட்டு அது அந்த இம்யூனிட்டி அழிஞ்சு போயிடும். அதுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் பேசிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி பேர். சரிங்களா? எக்ஸாம்பிள் ஆன்டிபாடி ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா? இதெல்லாம் என்னன்னு சொல்லி இப்போ நம்ம பார்ப்போம். ஆல்மோஸ்ட் ஆல் த மேக்ரோமாலிகுல்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் ப்ரோட்டீன்ஸ், பாலிசாக்கரைட்ஸ், நியூக்ளிக் ஆசிட் எக்ஸெட்ரா இது எல்லாமே லாங் தே ஃபாரின் ரெசிபியன்ஸ் ஆர்கானிசம்ஸ் கேன் பி இன்க்ளூட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். இது எல்லாமே இம்யூன் ரெஸ்பான்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி இது எல்லாமே செய்யும். இது எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டிவிடும். எனி சப்ஸ்டன்ஸ் கேப்பபிள் ஆஃப் எக்ஸ்லேட்டிங்னா தூண்டிவிடுது. ஏதாவது ஒரு பொருள் இம்யூன் ரெஸ்பான்ஸை தூண்டிவிட்டு அதுக்கு பேர் ஆன்டிஜன். ஓகேங்களா? ஆன்டினா பாடி, ஜென்ன ஜெனரேட்டர். ஏதாவது எந்த பொருளாக இருந்தாலும் சரி அந்த பொருள் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டிவிட்டால் அதுக்கு பேர் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லி பேர். தே ஆர் 2 broad cases. இதில் 2 டைப் இருக்குது இம்யூனிட்டி ரெஸ்பான்ஸ். நேம்லி இன்னேட் இம்யூனிட்டி, அக்யூட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிக்கிறோம். ஓகேங்களா? அது ஃபஸ்ட் இன்னேட் இம்யூனிட்டின்னு பார்க்கலாம். இன்னேட்னா நம்ம உடம்புக்குள்ளார இயற்கையாக வந்ததுன்னா அதுக்கு பேர் இன்னேட் இம்யூனிட்டி. இன்னேட் இம்யூனிட்டி இஸ் த நேச்சுரல் phenomenon of resistance of infection which an individual possesses the right from birth. ஒரு உயிரினம் பிறந்தது முதலே இயற்கையாகவே இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திக்கு பேர் இன்னேட் இம்யூனிட்டி. ஓகேங்களா? த இன்னேட் டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் ஆர் நான் ஸ்பெசிஃபிக். அப்படின்னா நான் ஸ்பெசிஃபிக்னா இது வைரஸு, பாக்டீரியா அப்படின்னு தனித்தனியெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ஃபங்க்ஷன் பண்ணும். அப்படின்னு தான் அதுக்கு ஒரு நான் ஸ்பெசிஃபிக். த சென்ஸ் தட் தே ஆர் எஃபெக்டிவ் அகெயின்ஸ்ட் த வைட் ரேஞ்ச் ஆஃப் பொட்டன்ஷியலி இன்ஃபெக்ஷன் ஏஜென்ட்ஸ். வைட் ரேஞ்சுனா எல்லா கிருமிக்கும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணி கொள்ளும். இட் இஸ் அதர்வைஸ் known as நான் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி ஆர் நேச்சுரல் இம்யூனிட்டி. நான் ஸ்பெசிஃபிக்னா என்ன? பாக்டீரியாவுக்கு தனியாக கிடையாது, வைரஸுக்கு தனியாக கிடையாது, எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் நான் ஸ்பெசிஃபிக். ஓகேங்களா? இது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இன்னேட் இம்யூனிட்டி என்னென்ன இருக்குது? A number of innate defense mechanisms are operate the non-specificity against a large number of microorganisms its own. இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. என்னென்னு சொல்லி பார்க்கலாம். கண்ணில் லைசோசோம்ஸ் இருக்குது, அது ஒரு இன்னேட் இம்யூனிட்டிக்கு எக்ஸாம்பிள். ரிமூவல் ஆஃப் ஆன்டிஜன் பார்ட்டிகல்ஸ், மூக்கு வழியே தும்மல் மூலிமா இருமல் மூலிமா வெளியே கொண்டு போய் போடுவோம். பிரான்ச்சியில் மியூக்கஸ் இருக்குது. நம்ம குடலில் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்குது, இதெல்லாம் இயற்கையானது. ஸ்கின்னில் ஃபிசிக்கல் பேரியர் பிஹெச் இருக்குது. ரேப்பிட் பிஹெச் சேஞ்சு குடலில் ஆகிறது. ப்ளஸ் புஷ்ஷிங் ஆஃப் யூரினரி ட்ராக்ட், லோ பிஹெச் அண்ட் வெஜினா, இதெல்லாம் இயற்கையாக இருக்கக்கூடிய தடைக்காப்பு மண்டலங்கள். ஓகேங்களா? இதை 4ஆக பிரிப்போம். இன்னேட் இம்யூனிட்டியை 4ஆக பிரிக்கிறோம். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்று அனடாமிக்கல் பேரியர்ஸ், இன்னொன்று ஃபிசியாலஜிக்கல் பேரியர்ஸ், மூணாவது பேகோசைட்டிக் பேரியர்ஸ், நாலாவது இன்ஃப்ளமேட்டரி பேரியர்ஸ். இப்படி 4ஆக பிரிச்சுக்கலாம். இன்ஃப்ளமேட்டரினா வீக்கம் அடைந்து ஒரு இடத்துல கிருமி இருக்குன்னா அந்த இடத்துல வீக்கம் அடைந்து இந்த கிருமிகளை கொண்டா அதுக்கு பேர் இன்ஃப்ளமேட்டரி பேரியர்ஸ். பேகோசைட்டிக் அப்படின்னா பிடிச்சி சாப்பிட்டு விழுங்குறது, கிருமிகளை போய் பிடிச்சி சாப்பிட்டு விழுங்கி அதை கொண்டுருச்சுன்னா அது பேர் பேகோசைட்டிக் பேரியர்ஸ். கெமிக்கல் மீடியேட்டர்ஸ். ஃபிசியாலஜிக்கல் பேரியர்ஸ் அப்படின்னா உடம்புல ஏதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணியோ அல்லது உடம்போட செயல்முறைகள்னால அந்த கிருமியை கொண்டா அதுக்கு பேர் ஃபிசியாலஜிக்கல் பேரியர்ஸ். அனடாமிக்கல் பேரியர்ஸ் அப்படின்னா அது அமைந்திருக்கக்கூடிய இடம், அதை பொறுத்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து. அனடாமி அப்படின்னா உள்ளமைப்பியல். உடம்புக்கு உள்ளார இருக்கிற உள்ளமைப்புனால அந்த கிருமிகளை கொண்டா அதுக்கு பேர் அனடாமிக்கல் பேரியர்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்கின். ஸ்கின் எப்படியெல்லாம் நோய் வராமல் பாதுகாக்குதுன்னு பாருங்கள். ஸ்கின் ப்ரிவென்ட்ஸ் த என்ட்ரி ஆஃப் மைக்ரோப்ஸ். தோல் கிருமி உள்ள பாகம் தடுத்து நிறுத்துது. இட் இஸ் அசிடிக் என்விரான்மெண்ட். இது கொஞ்சம் அமிலத்தன்மை கொண்டதாக இருக்கும். pH 3.5 இருக்கும். ரிட்டர்ஸ் த growth ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம். இந்த pHல மைக்ரோ ஆர்கனிசம் வளராது. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு மியூக்கஸ் மெம்பரின் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது மியூக்கஸ்ங்கிறது வளவளன்னு ஒரு பொருள்.
இப்போ இது வள பொருள் இருந்துச்சு அப்படின்னா கிருமிகள் அது மேலே பட்டதுன்னா என்ன ஆகும்? அதுக்குள்ளார பட்டு அப்படியே அழிஞ்சு போய் செத்து போயிடும், மூழ்கி செத்து போயிடும். மியூக்கஸ் என்ட்ராப்ஸ் அப்படின்னா பிடிச்சிக்கும். ஃபாரின் மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது மைக்ரோ ஆர்கானிசம் உள்ளே வந்துச்சுன்னா அண்டு காம்ப்ளிகேட்ஸ் வித் மைக்ரோஸ் ஃபார் அட்டாச்மெண்ட். கிருமிகள் எதாவது வந்துச்சுன்னா அந்த மியூக்கஸ் வந்து அதை முழுக்கி அதை கொன்றும். இதுக்கு அடுத்த பேரியர் ஃபிசியாலஜிக்கல் பேரியர். டெம்பரேச்சர் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு சொல்லிடுறோம். டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? பாடி ஹீட் ஆகும். பாடி ஹீட்டானா என்ன ஆகும்? கிருமிகள் கொல்லப்படும். த நார்மல் பாடி டெம்பரேச்சர் இன்ஹிபிட் த க்ரோத் ஆஃப் பேத்தோஜன். உடம்பு எப்பவும் ஒரு சூடாக இருக்கும். அந்த சூடு வந்து கிருமிகளை கொல்றதுக்கு பயன்படும். ஃபீவர் ஆல்சோ இன்ஹிபிட் த க்ரோத் ஆஃப் பேத்தோஜன்ஸ். ஃபீவர் அதிகமாச்சுன்னா டெம்பரேச்சர் அதிகமாகும். டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா உடம்புல கிருமிகள் உருவாகிறது குறையும், கொஞ்சம் கொஞ்சமாக அழிவு ஏற்படும். இதுக்கு அடுத்தது லோ பிஹெச். நம்ம பாடியில் பிஹெச் கம்மியாக இருக்குது. பிஹெச் கம்மியாக இருந்தால் என்ன ஆகும்? கிருமிகள் கொல்லப்படும், செயல்படாது. ஆசிட்டி ஆஃப் கேஸ்ட்ரிக் செக்ரீஷன். நம்ம குடலில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செக்ரீஷன் நாங்கள் ஏற்கனவே படித்தோம். இது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையும் கொன்றோம். ஃபுட்டில் உணவு வழியாக வரக்கூடிய கிருமிகள் எல்லாத்தையும் இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கொன்றும். இதுக்கு அடுத்த பேரியர் கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு சில கெமிக்கல் வந்து ஒரு இடத்துல செக்ரேட் ஆகும், அது கிருமிகளை கொள்ளும். அதுக்கு பேர் தான் கெமிக்கல் மீடியேட்டர். என்னென்னா லைசோசோயம் இன் மைக்ரோபியல் ஏஜென்ட் இன் கிளேவ்ஸ் ஆஃப் பாக்டீரியல் செல்வால். லைசோசோம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. இது கண்ணீரில் இருக்குது, சலைவால் இருக்குது. இது போய் இது வந்து பாக்டீரியா மேலே பட்டதுன்னா பாக்டீரியாவை அழித்து கொன்றுவிடும். இன்ட்ரஃபரான் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் நம்ம பாடியில் உற்பத்தி ஆகும். இது என்ன பண்ணோம்னா ஆன்டி வைரல் ஸ்டேட்டில் இருக்கும். வைரஸ் வந்து அது கொன்றும். இது இன்ஃபெக்டட் செல்ஸ், நோய் பாதிக்கப்பட்ட வைரஸ் செல்கள் எல்லாத்தையும் இந்த இன்ட்ரஃபரான் அழிச்சு கொன்றும். நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்டரி சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஃப்ரம் தி லியூக்கோசைட்ஸ் லைசஸ் தி பேத்தோஜெனிக் மைக்ரோப்ஸ் அண்ட் ஃபெசிலிட்ஸ் தி பேகோசைட்டோசிஸ். அதாவது குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாத்தையும் அழிக்கும். பேகோசைட்டோசிஸ்னு விழுங்கும். அந்த கிருமிகள் எல்லாத்தையும் விழுங்கி சாப்பிட்டு கொன்று டைஜஸ்ட் பண்ணி வெளியில் போட்டுரும். அதுக்கு பேர் தான் கெமிக்கல் மீடியர்ஸ். நாலாவது பேகோசைட்டிக் பேரியர்ஸ். அப்படின்னா கிருமிகளை விழுங்கும் செல்களுக்கு பேர் பேகோசைட்டிக் பேரியர்ஸ். என்னென்னு சொல்லி பார்க்கலாம். த ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் கால் மோனோசைட்ஸ், நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் மேக்ரோபேஜஸ். இது மூணு பேகோசைட்டிக் செல்ஸ். அண்ட் டைஜஸ்ட் தி ஹோல் மைக்ரோ ஆர்கானிசம். முழு மைக்ரோ ஆர்கானிசம் அப்படியே விழுங்கி சாப்பிட்டு அதை செரிமானம் பண்ணி எடுத்து வெளியில் போட்டுரும். அதுக்கு பேர் தான் பேகோசைட்டிக் பேரியர். இதுக்கடுத்து இன்ஃப்ளமேட்டரி பேரியர்ஸ். இன்ஃப்ளமேஷன்னா வீக்கம். கிருமிகள் எதாவது உள்ளே வந்துச்சுன்னா உடனே வீக்கத்தை ஏற்படுத்திடும். அந்த வீக்கத்தை ஏற்படுத்தி அந்த கிருமிகளை கொல்லும். அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளமேட்டரி பேரியர்ஸ். டிஷ்யூ டேமேஜ் அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இன்டியூஸ் த லீக்கேஜ் ஆஃப் vascular fluids containing hemotoxic signals and like serotonin, histamine, protoglycin. இது மூணு இருக்குது. இது மூணுமே கெமிக்கல்ஸ், நம்ம டிஷ்யூவால் உற்பத்தி செய்யக்கூடிய கெமிக்கல்ஸ். இந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கிருமிகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா கொன்றும். The influx of phagocytic cells into affected area of the phenomenon is called diabetics. இது ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்க. எந்த இடத்துல கிருமிகள் அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல ஒயிட் பிளட் செல்ஸ் எல்லாம் போய் அந்த கிருமிகளை கொன்று பிடிச்சி விழுங்குறதுக்கு பேர் டயபெட்டிக்ஸ். அதுக்கு பேர் என்ன? டயபெட்டிக்ஸ். டயபெட்டிக்ஸ்னால் என்னென்னா எந்த இடத்துல கிருமி அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல ஆர்பிசி செல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒன்று கூடி அந்த கிருமிகள் அழிக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு பேர் டயபெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஓகேங்களா? இதுதான் இன்னேட் இம்யூனிட்டி. இதுக்கு அடுத்த இம்யூனிட்டி அக்யூட் இம்யூனிட்டி. அக்யூட் இம்யூனிட்டின்னு என்னென்னா நம்ம உடம்புக்குள்ளே அது இயற்கையாக இருக்காது. வேற ஒருத்தர்லேருந்து நம்ம ஊசி மூலியமாகவோ வேறு ஏதாவது மூலியமாகவோ நம்ம வாங்கிக்கிறோம். அதுக்கு பேர் தான் அக்யூட் இம்யூனிட்டி. அக்யூட்னா உடம்பால் உற்பத்தி செய்ய முடியாத இம்யூனிட்டிக்கு பேர் அக்யூட் இம்யூனிட்டி. ஓகேங்களா? தட் இம்யூனிட்டி இண்டிவிஜுவல் அக்யூர்ஸ் அப்படின்னா வெளியேருந்து வாங்கிக்குவாங்க. ஆஃப்டர் பர்த், பிறந்ததுக்கு அப்புறமா வேற ஒருத்தர்லேருந்து வாங்கிட்டாங்கன்னா அதுக்கு பேர் அக்யூட் இம்யூனிட்டி. ஊசி போடுறது, தடுப்பு மருந்து போடுறது, இதெல்லாமே இந்த டைப்பில் வரும். இட் இஸ் அ பாடி ரெசிஸ்டன்ஸ் இன் ஸ்பெசிஃபிக் பேத்தோஜன்ஸ். இது வைரஸுக்கு தனியாக ஒரு ஊசி இருக்கும், பாக்டீரியாவுக்கு தனியாக ஒரு ஊசி இருக்கும், மலேரியாவுக்குன்னு ஒரு ஊசி இருக்கும், டைஃபாய்டுன்னு ஒரு ஊசி இருக்கும். அதுக்கு பேர் ஸ்பெசிஃபிக்.
இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், வைரஸுக்கு பாக்டீரியாவுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். த யூனிக் ஃபீச்சர் ஆஃப் அக்யூட் இம்யூனிட்டி இஸ் antigenic specificity, diversity, recognition of self and non-self and immunological memory. இந்த அக்யூட் இம்யூனிட்டிக்குன்னு ஒரு சில பண்புகள் இருக்குது, சரி, ஒரு சில ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்பெசிஃபிசிட்டி அப்படின்னா பாக்டீரியாவுக்கு தனியாக செயல்படும், வைரஸுக்கு தனியாக செயல்படும், மலேரியாவுக்கு தனியாக செயல்படும், டைஃபாய்டுக்கு அப்படி தான் ஸ்பெசிஃபிக்ஸ். டைவர்சிட்டி அப்படின்னா பல வேறுபட்ட செயல்களை செய்யும், ஒரு செயலை செய்யாது, பல வேறுபட்ட செயல்களை செய்யும், அது ஒரு டைப். உனக்கு ரெகக்னைசேஷன் ஆஃப் செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப். ரெகக்னைசேஷன் என்ன? கண்டுபிடிக்கிறது. நம்ம பாடியில் உற்பத்தி பண்ண செல்கள் எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும். நான் செல்ஃப்னா பாடியில் உற்பத்தி செய்யாத வெளியிலேருந்து உள்ளே வந்த பொருள்கள் எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க திறன் இது இருக்குது. இம்யூனாலஜிக்கல் மெமரி. மெமரின்னா என்ன? ஏதாவது ஒரு பொருளை நினைவுகளை சேகரித்து வைக்கிறதுக்கு பேர் மெமரி. இந்த இம்யூனாலஜிக்குன்னு தனியாக ஒரு மெமரி இருக்குது. அதாவது ஒரு டைம் வந்து அம்மை நோய் உங்களுக்கு பாதிச்சிருச்சுன்னா மறுபடியும் உங்களுக்கு அடுத்த டைம் அம்மை நோய் பாதிக்காது. ஏன் அப்படின்னா ஒரு டைம் அம்மை நோய் வந்துருச்சுன்னா அது இம்யூனாலஜிக்கல் மெமரியில் போய் செட்டில்மெண்ட் ஆயிரும். அடுத்த டைம் மெமரி வர்றப்ப, அம்மை நோய் வர்றப்ப அந்த மெமரி சக்ஸஸ்ஃபுல்லாக ரியாக்ட் பண்ணி இந்த கிருமியை கொன்றும். அதுக்கு பேர் தான் இம்யூனாலஜிக்கல் மெமரி அப்படின்னு சொல்லி பேர். ஓகேங்களா? இப்போ நம்ம அக்யூட் இம்யூனிட்டி பார்க்க போகிறோம். அக்யூட் இம்யூனிட்டின்னா என்னென்னா, இம்யூனிட்டி வந்து பிறந்ததுக்கு அப்புறமா, ஆஃப்டர் பர்த், பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு நோய் சக்தி பெற்றுக்கொண்டு அதுக்கு பேர் அக்யூட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி பேர். இது வந்து ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் பேத்தோஜென்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். த யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அக்யூட் இம்யூனிட்டி இஸ் ஆன்டிஜெனிக் ஸ்பெசிஃபிசிட்டி. ஸ்பெசிஃபிசிட்டினா ஒவ்வொரு கிருமிக்கும் ஒவ்வொரு மாதிரி செயல்பட்டு அதுக்கு பேர் ஸ்பெசிஃபிசிட்டி. டைவர்சிட்டினா ஒரே செயலை செல்லாமல் பலவித செயல்களை ஒட்டுமொத்தமாக செஞ்சால் அதுக்கு பேர் டைவர்சிட்டி. ரெகக்னைசேஷன் ஆஃப் செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப் தான். ரெகக்னைசேஷனாக கண்டுபிடிக்கிறது. பாடியில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் எது, வெளியிலேருந்து வந்த பொருள் எது, நான் செல்ஃப் எதுன்னு சொல்லி ஈஸியாக அது கண்டுபிடிச்சிக்கும், அதுக்கு பேர் தான். அப்புறம் அதுக்கடுத்து இம்யூனாலஜிக்கல் மெமரி. ஒரு நோய் வந்துருச்சுன்னா அந்த நோயை பற்றின அத்தனை டீட்டெயில்ஸும் மெமரியில் போய் ஸ்டோரேஜ் ஆகும், அதுக்கு பேர் இம்யூனாலஜிக்கல் மெமரி அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். லெட் அஸ் மீட் நெக்ஸ்ட் டாபிக்.